இருக்கணுங்க. ஏன்னா பயம்ட்டு ஒன்று இல்லைன்னா எதுக்கு பயம்? ஆமாம், எதுக்குமே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம உள்ளம் சுத்தமாக இருந்தால் எண்ணம் வந்து சரியாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வச்சுக்கலாம். பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லல. ஹலோ காய்ஸ். ஹலோ. இன்னைக்கு என்ன சொல்றது? திரு நீ வெக்கமா இல்லை? ஹலோ காய்ஸ், நீ பார்த்தீங்கன்னா 8வது நாள். ஆமாம், இன்னைக்கு வந்து 8வது நாள். அம்மாவை காட்டேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம நேராக கோயிலிருந்து ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் திருவிழா ஆரம்பித்து சரியாக ஒரு 8 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வீடியோ போட்டது 3 வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள். நம்ம அதனால் இது வந்து பார்ட் 3யாக எடுத்துக்கலாம். அதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லோரும் ஒர்க் டைம் இல்லாதனால நம்ம வந்து தலை வணக்கம் தலை. நான் வேற ஏதோ சொல்லுவேன்னு நினைச்சேன். இது வந்து நாளைக்கு நான் அங்கே இங்கேருந்து போகிறேன்னா நீங்களே இது கேட்பீங்க. பாட்டு கச்சேரி ஒன்று இது. அங்கே போனால் காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க. காப்பி போட்டு கொடுத்தா பரவாயில்ல, இதில் காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க. ஒரு லைட்டாக ஒரு பயமாகுது. பயமிஷ்டம். இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதே இடத்துல போன வருஷம் வந்து நாங்கள் வந்து வீடியோ போட்டோம். இல்லை புரியல. அந்த வீடியோ வந்து நான் கீழே வந்து சின்னதாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள். சரியான சிரிப்பாக இருக்கும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. அப்போ வந்து இவர் வந்து கட்டாமல் இருந்தார். நாங்கள் மட்டும் தான் கட்டிருந்தோம். அதனால் இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கோயில் திருவிழா முன்னிட்டு சரியாக இது 8வது நாளை வந்து வெற்றிகரமாக நடந்து செல்கின்றன. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதுலேயும் எந்த கோயில் அப்படி பார்த்தா ரெட்டில்ஸில் ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோயில் திருவிழா. ஆமாம், 7 நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். 7 எல்லையோட காவல் தெய்வம். நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இதையும் நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் போகலாம். ஆனால் அங்கே போனால் பாட்டு கச்சேரி வந்து கொஞ்சம் லேட்டாக என்னால் முடியலைங்க. எடிட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போது எங்கள் டீமில் இன்னொரு நம்பர் கூட வருவார். அதை நம்ம இதோட அங்கடா அங்கே கேட்குறேன். வசந்த் வரணும். வசந்த் ஃபோன் பண்ணால் எடுக்கல. நாங்கள் ஏன் இங்கேருந்து போட்டுக்கிறோன்னா, இங்கே வந்து அதான் போன வருஷம் வீடியோ போட்ட மாதிரி இப்போ இங்கேயே சாமி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆள் வரப்போறாரு. அடே என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேசுறதாவே இருப்பீங்க? யாரா? ஆமாம், கோயில் திருவிழா வந்து நல்லா நடந்து கொண்டுங்க. நம்ம அந்த பக்கம் கூட போய் காமிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து சவுண்ட் கூட பேசலாம். ஆனால் பாருங்க காப்பு. ஆமாம், போன வருஷம் வந்து நாங்கள் வந்து லைவ் போட்டோம். லைவ் போட்டு சரியாக ஒரு 11 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சாமி வந்து இங்கே வந்துடும். ஊர்வலம் போய்க்குது. கூட வந்து எல்லாரும் போயிடறாங்க. நிச்சயமா நாங்கள் வந்து காட்டுவோங்க. ஏன்னா இடத்த அதுக்கு தான் இங்கே பாருங்க. நான் வேண்டிக்கிறோம். நீங்களே வந்து பாருங்க, இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு காலைல தான் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து காப்பு கட்டணும். அதனால் வந்து நாளைக்கும் வேலை. ஆனால் எங்களுக்கு என்ன ஆசைன்னா, 10 நாளில் கட்டினாலும் 10 நாளுமே கூடயே அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஆசைப்படுவோம். ஆனால் எங்கே வேலையை பார்க்கணும்ல, வேலையை பார்த்தா தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம ஓனர் வேறு பைக்கிலலாம் வர எல்லாம் நிர்வாகிகள்லாம் ஒருத்தர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. அந்த இதோட என்ன ஆரம்பமே இதாகுது. நீங்களே உள்ளே பார்ப்பீங்க. உள்ளே வந்து கோயில் வந்து எல்லாம் ரெடி பண்ணின்னுக்கிறாங்க. கோயில் மட்டும் இல்லைங்க, கோலமும் போட்டுன்னுக்கிறாங்க. யாரெல்லாம் ஆமாம், இங்கே எப்படின்னா எல்லோரும் முன்கூட்டியே வந்து பொங்கல் வச்சுருவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 12 மணிக்குள்ளையா 11 12 மணிக்குள்ளெல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை இருக்குது.
அதுக்கப்புறம் குழி தோண்டணும், அதுக்கப்புறம் எல்லாம் அது இதுன்னு எல்லாம் பண்ணணும். ஏன்னா சாமி வந்து 7 எல்லையை சுற்றிட்டு வரணும் இல்லைங்களா, அதனால தான். ஆமாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீடியோ போட முடியாது. ஏன்னா நாளைக்கு வேலை, அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பிஸியாக கொஞ்சம் அப்படியே ஆர்வமாக இருக்கும். அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்லேருந்து ஒரு நபர் வந்துருக்கிறாரு. நீங்கள் வந்து இவர் வந்து ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தோட அப்பா வந்துக்கிறாரு. ஃபோன் வாங்கி கொடுத்தால. ஆமாம், ஃபோன் வாங்கி நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 10 பேர்கிட்ட காப்பு கட்டுவோம். வசந்த் வந்து பின்னாடியே வந்துருப்பார். ஏன்னா அப்போ அமுச்சு விட்டு அவர் பின்னாடியே வருவார். அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லைங்களா. வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஜோக் இல்ல இல்லையா? அப்படி மனப்பாடம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆமாம், சரி சிரிக்கிற நீ வெக்கமா இல்லை? சரி சரி குத்துடுவா. இப்போ அவர் குத்துட்டு வரதுக்குள்ள நம்ம இங்கேருந்து எஸ் ஆயிடணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வச்சுக்கல எங்களை போய் என்ன சொல்லுவாரு பிரதீப் ரங்கனா அந்த மாதிரி. ஏடா சுயமா நீ எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அதெல்லாம் சொல்ற போற போட காமெடி பண்ணுற. சரி நம்ம இடத்துக்கு போயில டீம் இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து அப்பா என்ன சொல்கிறோம் அப்போ இது திரும்ப இங்கே தான் இந்த நல்ல கோயிலுக்கு முன்னாடி இப்படியாடா திரும்ப. ஆமாம், இதே டைமில் தான் நாங்கள் போன வருஷம் கூட நாங்கள் இங்கே தான் லைவ் போட்டோம். அப்போ ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எல்லாரும் வந்து கோலம் போட்டுனுக்குறாங்க. கோலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமி வந்து அதை அழிக்கிறதுக்கு. சாமி வந்து அழிச்சா பரவாயில்லைங்க, எல்லாருமே அழிச்சிருவாங்க. நாளைக்கு இங்கேருந்து கரெக்டாக அந்த வாசல் முன்னாடி வரையும் குழி தோண்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு தோண்டுவாங்கன்னா யாருக்கும் மடிப்படாத அளவுக்கு ஒரு சரிசமமாக குழி தோண்டி அம்மனுக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகரமாக நாளன்னைக்கு வந்து கோயில் வந்து முடிப்பாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னதான் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பயம்ட்டு ஒன்று இருக்கணுங்க. ஏன்னா பயம்ட்டு ஒன்று இல்லைன்னா ஆமாம் எதுக்குமே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுது. அதனால் பயம்ட்டு ஒன்று இருக்குது. என்னதான் உள்ள இது அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் என்னடா டென்ஷன் பண்ற? இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். ஆமாம், வர சண்டேல கொஞ்சம் நாத்திக்காம நெருப்பு மிதிக்காத. நைட் வந்து நெருப்பு மிதிக்கும் போது இதே டைம் இந்த கேட்டு உள்ள தான் அப்படி உள்ளே விடுவாங்க. அங்கே நிற்கும் போது அனல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இங்கே வரதுக்குள்ளேயே அதுலேருந்து பயம் வரும்போது அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அம்மனை வேண்டிக்கின்னு நம்ம என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக எல்லாரும் நினச்சினுக்கிறாங்க. நடந்தால் கொப்பளம் ஆகிடும், அது 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 அப்புறம் அதை அம்மா நாங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் மிதிக்கும் போது கூட எங்களுக்கு வந்து ஒன்றுமே நெருப்புன்றதில் பூ மிதிக்கும் போது தான் சொல்லணும். அது எங்களுக்கு வந்து அந்த ஒரு எந்த ஒரு நல்ல எந்த ஒரு எப்படி சொல்கிறது இல்லை, ஒரு பாதிப்புன்றது எதுவும் ஏற்படல. ஆனால் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நம்ம வந்து இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்லை. நம்ம மனசை வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம நினச்சினுக்கிறோம் நம்ம பாட்டு வச்சுன்னு கேட்டுக்கணும், ஸ்டேட்டஸ் போடணும், அது இதெல்லாம் இல்லை. நம்ம உள்ளம் சுத்தமாக இருந்தால் எண்ணம் வந்து சரியாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். உடனே பார்த்தீங்கன்னா சாமி வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் பஸ்டான். எல்லாம் கோலம் போட்டு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. நம்ம வந்து கரக வரும்போது இன்னும் கூடிய சீக்கிரம் நேரம் அங்கேருந்து சாமி வரும். இனிதான்ப்பா மூஞ்சி வந்து பழிச்சுனுக்குது. சோப்பாட்டு குளிச்சுக்கிறேன். பக்கம் போகலாம், ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயமாக சவுண்டு பேசுறது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று நடந்த பாட்டு கச்சேரியில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. ஏன்னா வேலை இருந்தான். ஆமாம், நான் கலந்துருந்தா ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விட்ருப்பேன். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. எஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா இந்த துணி போட்டவே ஒரு மதிப்பு ஒன்று, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பக்தி ஒன்று வந்தது. ஏய்
எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ இந்த வருஷமும் நல்லபடியாக முடியணுன்ட்டு எல்லாரும் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் 11 மாதம் நாங்கள் இதுக்கு முன்னாடி லைவில் வீடியோ போட்டோம். லைவ் வந்து நான் வந்து போடல. வேணாம், அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் வந்து லைவ் போகிறதுக்கும் ரெடியாக இருக்கும். என்னடா போடலாம்? ஆமாம் ஆமாம். அதனால் வந்து நல்லபடியாக வந்து கோயில் திருவிழா வந்து முடியணுன்ட்டு என்னோட சார்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நல்லபடியாக முடியணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து காப்பு கட்டினாங்கன்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து 10 நாள் காப்பு 3 நாள் காப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். நாங்கள் வந்து 3 நாள் காப்பு தான் கட்டிக்கிறோம். எங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டாங்க வீடியோ பண்ணுறதுக்கு, வாங்கடா கொஞ்சம் வீடியோ பண்ணலாம். இல்லை அவன் கேம் ஆடுனுக்கிறோம், ஸ்டேட்டஸு ஸ்டோரி போகிறதுக்கும் பாட்டு கச்சேரி தாராளமாக பார்க்கலாம். வசந்தும் கூப்பிட்டாங்க, அவனும் வரல. கச்சேரி தாராளமாக பார்க்கலாம். பாட்டு கச்சேரியாக பார்க்க சொல்ல அதுக்கு பதில் தான் அவங்க அப்பா வந்தார். நம்ம வந்து என்ன சொல்கிறது தெரியல. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து சாமி வரும். சாமி வரும்போது நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காண்பிக்கிறேன். ஏன்னா இன்னும் சிறிய நேரத்தில் வந்து சாமி வந்துடும். A few minutes later. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே கரகம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க சரியான கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அம்மா பாருங்க. எஸ் ஹாய் எங்கே வந்துக்கிறோம் வரல. கரகம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சத்தம் வந்து இதுலேருந்து எங்களுக்கு கேட்காது. நம்ம வந்து எங்கள் அம்மாவை பாருங்க. அம்மா நடந்து வர. ஏன்னா சத்தம் வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து அப்புறமா அப்லோடு பண்ணலாம். நான் வந்து அந்த வீடியோவை அப்புறமா வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். எல்லோரும் வந்து அதில் வந்து பாருங்கள். நம்ம வந்து அடுத்த விலாகில் வந்து சந்திக்கலாம். நான் தான் உங்கள் ஜீவா.